ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் எப்படி ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் மசாலா எடுத்துக்கிறேன். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டான எந்த ஒரு மீன் மசாலாவும் எடுத்துக்கலாம். அதாவது மீன் ஃப்ரைக்குன்னு விற்பாங்க இல்லையா, அந்த மசாலா வாங்கிக்கலாம். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மசாலாவோட லிங்க் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் நெய் மீன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி துண்டு துண்டாக இருக்கிற பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். முதல்ல இந்த மாதிரி பிளேட்டில் மசாலாவை போட்டுக்கோங்க. அதில் டைரெக்டாக ஒவ்வொரு துண்டாக எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி நீங்கள் போடும்போது நல்லா ஒட்டும் அந்த மசாலா. அண்ட் அதே சமயம் தண்ணி எதுவுமே தேவைப்படாது. அந்த ஃபிஷ்ஷில் மீனில் இருக்கிற அந்த மாய்ச்சரே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் நிறைய பேர் முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி பெரட்டி வைப்பீங்க மசாலா உதிராமல் இருக்கணும்னு. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட மசாலா உதிராது. எண்ணெயில் போட்டாலும் கூட கொஞ்சம் கூட மசாலா உதிரவே உதிராது. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதே சமயம். ஸோ தண்ணியெலாம் ஊற்றி ரொம்ப சதன்னு போகாமல் இது கரெக்டாக இருக்கும் இந்த மெத்தடில் செய்யும்போது. ஸோ எல்லா பக்கமே இந்த மசாலா நல்லா பரவுற மாதிரி இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கோங்க. உள்ளே இந்த மாதிரி கேப் இருந்ததுன்னா கூட கையில் எடுத்து உள்ளெல்லாம் நல்லா போட்டு விட்ருங்க. ஸோ சாப்பிடும்போது எல்லா பக்கமுமே அந்த டேஸ்ட் ஈவனாக இருக்கும். கொஞ்சம் நேரமாக பார்த்தீங்கன்னா அந்த மசாலா நம்ம வைக்கும்போது ஒயிட்டாக இருக்குது. கொஞ்சம் நேரமாக நல்லா எடுத்துக்கும் மீனுக்குள்ளே. இப்போ பாருங்கள், அந்த மாய்ச்சர் எல்லாம் நல்லா இறங்கி மசாலா எல்லாம் உள்ளே இறங்கிட்டு இருக்குது. ஸோ இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம இதை பொரிச்சிடலாம். இப்போ தவா சூடு பண்ணிவிட்டு அதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை டீப் ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணலாம் எண்ணெயில் போட்டு. தோசை தவா எனக்கு பெருசாக இருக்கிறனால நான் ஒரே சமயம் 4 பீஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். இது போட்டதுக்கப்புறம் மறுபடியும் மேலே கொஞ்சமாக ஆயில் தடவிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், தேவைப்படாது. நான்ஸ்டிக்கில் போடும்போது சுத்தமாக தேவைப்படாது தான். பட் எனக்கு ஆயில் இருந்ததுன்னா பிடிக்கும், அதனால நான் மேலே போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம் ஒரு 1 மினிட்டில். ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா கருகுன மாதிரி ஆகிடும். சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. அதே மாதிரி இன்னொரு பக்கமும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறேன். நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போது. மசாலா எதுவுமே உதிராமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.